ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம் சாயன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பலனையும் பயனையும் நீங்கள் அடையணும். அதுதாங்க என்னோட விருப்பம். சாய்பாவின் அன்பு கட்டளை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று இரவு உறங்குவதற்கு முன்னாடி இந்த பதிவை ஒரு முறை கேளுங்க. உங்களுக்கு 3 நாட்களில் சாயப்பா நேரில் தோன்றி உங்களுக்கு காட்சி அளிப்பார். ஏன்னா 3வது நாள் சித்ரா பௌர்ணமி அன்று உங்களுக்கு சாயப்பா உங்களுக்கு என்ன வரம் வேண்டுமோ அப்படியே சாயப்பா எப்படி வருவார் அப்படின்னா, சித்ரா பௌர்ணமி அன்று அந்த முழு நிலவின் ஒளியில் உங்களுக்கு தோன்றி உங்களுக்கு கைமேல் உங்களுக்கு பலன் கொடுப்பார். அதற்கு இந்த 3 மந்திரத்தை ஞாயிறு, திங்கள், செவ்வாய் 3 நாள் இரவு மட்டும் மனதை ஒருநிலைப்படுத்தி முழு நம்பிக்கையோடும் பொறுமையோடும் உச்சரித்து பாருங்க. நீங்கள் நினைத்த காரியம் கைமேல் பலன் கிடைக்கும். முதல் மந்திரம் நம்ம சாயப்பாவோட திருவடி மந்திரம். சாயிநாதர் திருவடியே, சம்பத்தளிக்கும் திருவடியே, நேயம் மிகுந்த திருவடியே, நினைத்ததளிக்கும் திருவடியே, தெய்வ பாபா திருவடியே, தீரம் அளிக்கும் திருவடியே, உயர்வை அளிக்கும் திருவடியே, உந்தன் அற்புத திருவடியே. சாய்பாவோட 2வது மந்திரம் காயத்ரி மந்திரம். ஓம் ஸ்ரீ சீரடி சாயி ஸ்ரீனிவாசாய வித்மகே சர்வ தேவாய தீமகி தந்தோ சர்வ பிரசோதயாத். இந்த மந்திரம் உச்சரித்த பிறகு 3வது மந்திரம் நம்ம சாய்பாவோட தியான ஸ்லோகம். இதை உச்சரித்துட்டு கண்மூடி தூங்கணும். பத்ரி கிராம ஷமத்புதம் இத்வாராக மாயி வாசினம் பக்தா பீஷ்டம் இதம் தேவம் ஷாயிநாதம் நமாமி. 3 மந்திரத்தும் மரணத்தை ஒருநிலைப்படுத்தி சொல்லி பாருங்க. 3 நாளில் செவ்வாய்க்கிழமை இரவு முழு பௌர்ணமி ஒளியில் உங்களுக்கு கைமேல் பலன் கிடைப்பார். உங்களுக்கு என்ன வேண்டுமோ அப்படியே சாய்ப்பா கொடுப்பார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் கடைப்பிடிங்கள். அப்படி நீங்கள் கடைப்பிடித்தால் உங்கள் வாழ்வில் இனி அனைத்தும் வெற்றியே.